நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல வந்துட்டு நிக்கோலஸ் கேஜ் நடிப்புல ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தி சர்ஃபர் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான நிக்கோலஸ் வந்துட்டு இவர் சின்ன வயசுல வாழ்ந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா சர்ஃப் பண்ணலாம் அப்படின்னு இவருடைய பையனை பாத்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு ஒரு பீச்சுக்கு வந்துட்டு போறாரு. அது மட்டும் இல்லாத அதே இடத்துலதான் பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடை வந்துட்டு இவர் வாங்க போறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த லோக்கல் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த பீச்சில் வந்துட்டு சர்ஃபிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இவருடைய பையன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அங்க என்னதான் நடக்குது, கடைசியா நம்ம படத்தோட ஹீரோ அவருடைய பையன் அந்த பீச்சில் சர்ஃபிங் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவான நிக்கோலஸுடைய ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஏன்னா மனுஷன் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு தரமா பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு இவர் அந்த இடத்துல இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படின்றது சுத்தமா இருக்காது. ஒரு இடத்துல அங்க ரோட்ல தேங்கி இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா குடிப்பாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். தென் இந்த படத்தோட எடிட்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி டாப் நாச்சா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக நம்மளுடைய மைண்டில் என்னமான ஒரு திங்கிங் இருக்கும் அப்படின்றத ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபைனலாக படத்தோட கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்ட்டான கிளைமேக்ஸை தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தரமான படம் தான்.